ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாங்களா? ரொம்ப நாள் ஆச்சு ஷார்ட்ஸ் வீடியோவாக போட்டுட்ருக்கோம், லாங் வீடியோ போடுறதே இல்லை. சரி இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையில் எப்போ எந்திரிச்சாலும் தோட்டத்துக்குள்ளே போய் சுற்றி சுற்றி பார்ப்பேன். ஏதாவது பார்க்குறக்கு அழகாக இருக்கும், புத்துணர்ச்சியான ஃபீலாக கிடைக்கும், புதுசாக நிறைய விஷயங்கள் கண்ணுக்கு தென்படும். அதெல்லாம் பார்க்குறக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். வீட்டில் ஒரு நாட்டு மாதுளை மரம் இருக்குது, அதில் ஏதாவது நம்மளுக்கு பழங்கள் கிடைக்குமான்னு பார்த்தேன். இந்த டைமையும் நம்மளுக்கு ஃபெயிலியர் தான். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு திருட்டு பையன் வந்து எல்லா பழங்களையும் வந்து கொறிச்சு வச்சுட்டு போயிட்டான். அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி இருந்த சுண்டைக்காய் செடியை வந்து நேற்று அப்புறப்படுத்திட்டாங்க. ஏன்னா அந்த முள் குத்திட்டே இருக்குது போகும்போது வரும்போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுண்டைக்காயெல்லாம் நீ பறித்து வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வெட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. என்னால் வெட்ட முடியல, ஏன்னா முள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றனால அதை வெட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி களைச்செடிகள் மாதிரி நிறைய பூச்செடிகள்லாம் வளர்ந்துருந்துச்சு. அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்புறம் கவர்கள் எல்லாம் வந்து விதைகள் போட்டு வச்சுருந்தேன். அதையும் பார்த்தேன், ஃபுல்லாமே நல்ல முளைப்பு திறன். இது எல்லாமே போட்டது என் பொண்ணு, நான் போடல. நான் ஏதோ 1, 2 மட்டும் சும்மா போட்டுவிட்டேன். இது ஃபுல்லாமே என் பொண்ணு தான் போட்டுவிட்டா. எல்லாமே நல்லா வளர்ந்து வந்திருக்கு. இது எல்லாமே புது வகை, நம்ம வீட்டுக்கு புதுசாக வர செடிகள் எல்லாமே வந்து எல்லாமே சூப்பராக வளர்ந்து வந்திருக்கு. இனி வந்து மண்ணில் நடவு பண்ணி வைக்கணும். அப்புறம் அள்ளி குளத்தை வந்து சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது சின்ன சின்ன பூச்சிக்கூடு மாதிரி இருந்துச்சு. மழை தண்ணியில் வந்து மிதந்து வந்துருந்துச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தட்டாம்பூச்சியோட கூடு தான். தட்டாம்பூச்சி சின்ன சின்ன லார்வா மாதிரி தண்ணியில் மிதந்துட்டுருக்கும். அதுக்கப்புறம் இப்படி பறந்து வரும். மேலெல்லாம் நிறைய வந்து ஒன்று ஒன்று கூடு மட்டும்தான் கிடந்துச்சு. ஒரே ஒரு தட்டாம்பூச்சி மட்டும் பறக்காமல் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ரெக்கை வந்து ஈரமாகி தண்ணியில் கிடந்தனால அதை தூக்கி அந்த சிண்டெக்ஸ் மேலேயே வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் கையில் எடுத்ததுக்கு அப்படியே வந்துருச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த தட்டாம்பூச்சி வந்து தண்ணியில் இருந்துச்சு அப்படின்னா அந்த கொசு முட்டையெல்லாம் சாப்பிட்ரும். இது இருக்கிறது நல்லது தான், ஆனால் அதிகமாக வந்து நிறைய உற்பத்தி ஆயிருந்துச்சு. இன்றைக்கி பறவைகளுக்கு முன்னாடி நான் முந்திக்கிட்டேன். கொஞ்சம் வெள்ளை தூதுவளையோட பழங்கள்லாம் ஒவ்வொன்றும் பழுத்துருந்துச்சு, அதெல்லாம் எடுத்துட்டேன். நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அதில் பாதி பாதி கடிச்சு கொதறின மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையுமே குருவிகள்லாம் சாப்பிட்டு போயிடுது. அப்புறம் எல்லா வேலைகளையும் முடித்து பசங்களெலாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மாடு அண்ணாங்கால் போட்டிருந்தாங்க. சரி மாடு அண்ணாங்கால் போட்டு சும்மா உட்காரக்க ஏதாவது ஒரு பிரயோஜனமாக வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தென்னங்கன்று எடுத்துகிட்டு வந்திருந்தேன். 2 தென்னங்கன்று வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அது அப்படியே வந்து பாத்ரூம் தண்ணி போகிற இடத்துல வச்சுருந்தாங்க. அது அப்படியே இருந்துச்சு. சரி இன்றைக்கி நடவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடு அண்ணாங்கால் போட்டு அதையும் பார்த்துக்கிட்டே வந்து பக்கத்துலேயே வந்து நல்ல பெரிய குழியாக பறிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல ஒரு குழி இருந்துச்சு. அப்புறம் அந்த கன்று வந்து செத்து போயிடுச்சு. தோண்ட எனக்கு ஒரு புதையல் கிடச்சிச்சு. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப தோண்டி பார்த்தேன். ஒரு புதையல் கிடச்சிது. அதை தூக்கி தூரமாக போட்டுட்டு நம்மளோட தென்னங்கன்னை வந்து நடவு பண்ணியாச்சு. குழி நல்லா பெருசாக தான் பறிச்சிருந்தேன். பறிச்சுட்டு அது அப்படியே வந்து தென்னங்கன்னை நடவு பண்ணியாச்சு. நான் தென்னங்கன்னெல்லாம் நடவு பண்ணதே இல்லை, ஹெல்ப் வேணால் பண்ணுவேன். இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக ஒரு தென்னங்கன்னை நடவு பண்ணிட்டேன். சின்ன வயசில் இப்படி தான் வீட்டுக்குள்ளே ஒரு தென்னங்கன்னை நடவு பண்ணி எங்கள் அப்பத்தா பிடுங்கி பக்கத்து வீட்டில் கொடுத்துட்டாங்க. தோட்டத்தில் போய் நடவு பண்ணுங்க அப்படின்ட்டு. அதுக்கெலாம் உட்காந்து ஒப்பாரி வச்சு அழுதுருக்கிறேன் ஒரு காலத்தில். அப்புறம் மழை பயங்கரமாக அடிச்சு ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. சரி இன்றைக்கி கொரியர்லாம் கொஞ்சம் பேக் பண்ணிக்கலாம், பேக்கிங் வேலை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது மழை அடிச்சு ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி ஒரு காளான், இந்த காளான் அடிக்கடி வெடிச்சிட்ருக்கு. இது வந்து நம்ம கடைகளில் வாங்குவோம் இல்லைங்க, அந்த மாதிரி காளான். அந்த காளானை பிச்சு பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து அது வந்து சாப்பிடக்கூடிய இல்லாத காளான் மாதிரியும் தெரியுது, சாப்பிட்ற காளான் மாதிரியும் தெரிஞ்சிச்சு. பிச்சு தூர போட்டுட்டு அதுக்கப்புறம் மழை அடிச்சு ஊற்றுனால புத்துணர்ச்சி ஏதாவது ஒரு டீ வச்சு குடிக்கலாம் அப்படின்ட்டு நம்ம இதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து ஒரு 2 பேருக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் லெமன் சாறு மிக்ஸ் பண்ணி சர்க்கரையும் போட்டு இந்த மாதிரி ஒரு ஹெர்பல் டீ வந்து ரெடி பண்ணியாச்சு. 2 பேரும் குடிச்சிட்டோம். என் வீட்டுக்கார் வந்து கொஞ்சம் செலோ டேப் இல்லாதனால வாங்கி கொடுத்துட்டு அவர் கிளம்பிட்டார் பண்ணைக்கு. அப்புறம் நான் பேக்கிங் வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஹேர் ஆயில் கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் நெய் கேட்டிருந்தாங்க, அப்புறம் கொஞ்சம் ஹெர்பல் ஐட்டம்லாம் கேட்டிருந்தாங்க, செடிகள்லாம் கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணேன். ஏன்னா இன்றைக்கி கொரியர் ஆஃபீஸ்லேருந்து மழையாக இருக்குது, வருவோம் வரல அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஏதோ வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து கொரியர் கொடுக்க வேண்டிய வேலை ஸ்கூலுக்கு, அதனால் வண்டியே வருது அப்படின்ட்டாங்க. உங்களுக்கு 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது, அதுங்களையும் முடிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணுங்க அப்படின்ட்டு. சரி அதுக்குள்ளே நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற ஆர்டர்லாம் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேக் பண்ணும்போது தான் தெரியுது ஒவ்வொன்றும் இல்லை, செலோ டேப் இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது நோட்டை காணோம், இந்த மாதிரி ஏதோ ஒன்று காணோம். எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி ஒன்றா வச்சு பேக் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நிறைய பேர் கேட்குறீங்க, நீங்கள் வேலைக்கு ஒரு ஆள் மாதிரி வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய வேலைக்கெல்லாம் அது செட் ஆகாதுங்க. ஏன்னா நான் வீட்லேயே இருந்தெல்லாம் வேலை பார்க்குறதில்ல. பண்ணைக்கும் போவேன், வீட்டுக்கும் வருவேன், குழந்தைகளையும் பார்த்துப்பேன். அதனால் நம்ம வேலைக்கு யாரும் வேலைக்கெல்லாம் ஆள் வைக்க முடியாது. அப்புறம் ஒரு 3 கிலோ சப்பாத்தி களிப்பழம் இருந்துச்சு, அதையும் கேட்ட ஆர்டருக்கெலாம் வந்து பேக் பண்ணியாச்சு. நேற்று முடிஞ்ச அளவுக்கு வந்து பேக்கிங் வேலையெல்லாம் அப்படியே தடபடலாம் ஓடிட்டே இருந்துச்சு. அதுக்கிடையில் போய் பசங்களை ஸ்கூல்லேருந்தும் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஒருத்தவங்க வந்து வெள்ளை கலர் அல்லி, பிங்க் கலர் அல்லி, அதுக்கப்புறம் அந்த இலையிலேருந்து நம்ம செடி உருவாக்கும் இல்லைங்க, அந்த பர்பிள் கலர் அல்லியும் கேட்டிருந்தாங்க. மினியேச்சர் மாதிரி இருக்கும். அதுவும் வந்து ஒருத்தவங்களுக்கு பேக் பண்ணிட்டேன்.
கள்ளிமலையான் திரும்பியும் வந்து ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்திருந்தேன். அதில் வந்து எப்படியும் ஒரு 5, 6 கிலோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கள்ளிமலையான் கேட்டவங்களுக்கும் பேக் பண்ணிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு தான் பேக் பண்ணேன். நிறைய பேத்துக்கு பேக் பண்ண முடியல. ஏன்னா டைம் ஆயிடுச்சு. அதுக்கிடையில வந்து அப்பக்கோவை, அதுக்கப்புறம் வந்து நாட்டு செம்பருத்தியோட விதைகளும் கேட்டிருந்தாங்க. அதுவும் பேக் பண்ணிவிட்டு கள்ளிமலையான் கேட்டவங்களுக்கும் பேக் பண்ணிட்டேன். அப்புறம் கள்ளிச்செடி ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஆனால் அதுக்கு இப்போதைக்கு டைம் இல்லை. அதுக்கான 2, 3 பாக்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பெண்டிங்கில் விட்டுட்டேன். இனி கொஞ்சம் ஆர்டர் பெண்டிங்கில் இருந்துச்சு. அதுக்குள்ளேயும் வந்து கொரியர் ஆஃபீஸ் வண்டியும் வந்துருச்சு. பேக் பண்ணி இருந்ததை மட்டும் கொடுத்து விட்டாச்சு. இன்றைக்கி டெலிவரி ஆயிருக்கும்.